ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்திலே குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இந்த குரு உங்களுக்கு நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு 8 குடைவன். அந்த 8 குடையர் 3இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. இந்த விபரீத ராஜயோகம் கிடைப்பதால் என்ன நடக்கும்? பொன்னார் மேனி என் அந்த குரு பகவானான் அருளாலே உடம்பெல்லாம் தங்கம். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உடம்பெல்லாம் தங்கம். ஸோ தங்கம் வாங்குகின்ற யோகம். சார் என்ன சார் இன்றைக்கி தங்கம் வைக்கிற வேலையில் வாங்குற மாதிரியா சார் இருக்குது? பரம்பரை நகையாவது நீங்கள் அடகு மீட்டுறதுக்கான யோகமாவது உங்களுக்கு கிடைக்கும். மனைவி நகை வச்சுருந்தேன் சார், ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருந்தேன், மொத்தமாக ஒரு இவ்வளோ பவுன் வச்சுருக்கேன் சார், இந்த பணம் இந்த தீபாவளி போனஸ் வரும்போது மேற்கொண்டு கொஞ்சம் காசை போட்டு அதை மீட்டுடலான்னு பார்க்குறேன். கவலைப்படாதீங்க, மீட்டுருவீங்க. வீட்டுக்கு லக்ஷ்மி வரப்போகிறா, தங்கம் வரப்போகுது. அடுத்தாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு தொழில் டெவலப் ஆகிறதுக்கான, ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ 2வது கடை வைக்க போகிறேன், அந்த மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான நேரமாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள். நம்ம சாதாரணமாக இருக்கிற நண்பர்களை விட உயர்ந்த லெவல் நண்பர்களோடு பழகும்போது நம்ம வாழ்க்கை மாறுகிறது. அவர்களோடு சேரும் பொழுது அவர்கள் கூட்டி போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துகிறார்கள். புதிய புதிய நண்பர்களை, புதிய புதிய தொழில்களை சந்திக்கிறீங்க போன்றவையெல்லாம் ஏற்படும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் நகை வாங்க போகிறீங்க, தொழில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்ப்பதால் ஃபாரின் போக போகிறீங்க. யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகலையோ, பொண்ணு கிடைக்கல சார், ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும். வெளிநாட்டு யோகங்கள், கனடா போகணும் சார், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், அப்போ குளிர் பிரதேசங்களுக்கு போகணும்லாம் ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த 2 மாதத்திற்குள் விசா அப்ரூவல் வந்துடும். ஆக நகை வாங்க போகிறீங்க, விசா அப்ரூவல் வரப்போகுது. அடுத்த